வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறார். ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் இவன் படிக்கப் போகவில்லை, வண்டியை நிறுத்திவிட்டு ஓரமாக போய் அவனிடத்திலே, தம்பிங்க வா, ஏன் நீ படிக்க போகல அப்படின்னா, படிக்க போனா சோறு யார் போடுறது, நீயா போடுவாயின்னு கேட்கிறான். அவர் முதலமைச்சர் காமராஜன் அவனுக்கு தெரியாது, யாரோ ஒரு பெரியவர் கேட்கிறாருன்னு நினைச்சு சொல்றான். தூக்கி வாரி போடுது. ஆடு மாடு மேய்க்க போனாதான் ஒருவேளை சோறாவது கிடைக்குங்கிறான். அப்ப வறுமை, வயிற்றில் பசி, வயிற்று பசி இருக்கும் போது அறிவு பசியை தேடாது, வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. சுதந்திர தினம் கொடியேற்ற போறாரு. நீ வரிசையில் நிக்கிற பிள்ளைல ஒரு பிள்ளை மயங்கி விழுந்துறான். என்னன்னு கேட்கிறாரு. சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னு, சாப்பாடு இல்ல. அப்ப பசியோடு இருக்கும் போது பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினால் மண்டையில் ஏறாது. பசி வந்தால் 10 பறந்து விடும் என்கிறார் அறிவு மூதாட்டி அவ்வை. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, ஒழுக்கம், காமம் எல்லாம், தொழில் முயற்சி எல்லாம் போயிருங்கிறார். 10 பறந்து போயிருங்கிற. அப்ப அந்த பசி வயிற்றில் இருக்கும் போது அறிவு பசியை தேடாது. அப்ப ஒருவேளை உணவளித்தாவது நம் பிள்ளைகளை படிக்க வைத்து விடுவோம். இதுதான் பிச்சை புகினும் கற்கை நன்றே. அப்ப பணம் இல்ல, என் தம்பி சொன்ன மாதிரி 41 கோடி தான். அப்ப காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கிற கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஐயா, நமக்கு ஒரு அப்படிலாம் அவ்வளவு சோறு இல்ல, பள்ளிக்கூடத்திலும் போடுறதுக்கு பணம் இல்லையான்னு. இருக்கிற வரை போடுங்க. நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுட்டா அவன் நாட்டை எதிர்காலத்தை காப்பாத்தி விட்டுருவான். எதிர்காலத்துல நாட்டை காப்பாத்தி விட்டுருவான். எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம். இருக்கிற வரை போடுங்க. இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஊராம் போய் மடியேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்றாரு. இதைத்தான் அறிவு மூதாட்டி அவை பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றான். தன் பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்காக பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்று ஒரு தலைவன் இந்த நாட்டில் சொல்லியிருக்கிறான் என்றால் அது பெருந்தலைவன் நம் தாத்தன் காமராஜ் தான்.